மக்கள் அப்படியே நொந்து வெந்து போயிருக்கிறான். கேட்டால் இலவச பேருந்து இருக்கா எங்களுக்கு ஓட்டு போட்டோம் நக்கிக்கிட்டு போடுவாங்க. அப்போனா அதுக்கு மாற்று தாவேக்கா தானா? ஆமாம். இவ்வளவு பிழைகள் இருக்கு. ஒரு பக்கம் கரூர் ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, 41 பேர் இறந்துருக்காங்க. என்ன அரசியல் ரீதியா என்ன பல பேர் வளரலாம் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு குறை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்ப சொன்னேன்ல 41 பேர் இறந்துருக்காங்க. அது யாரு? அரசியல் ரீதியா தலைவர்களே இல்ல. பேச்சு நீங்க திராவிட இயக்கத்தில் ஆரம்ப கட்ட பேச்சாளர் தமிழ் அப்படி ஒரு பேச்சாளர்களே இல்ல. எப்படி செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டல் கூட்டத்திற்கு வந்தது? செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய அந்த ஆம்புலன்ஸ் எப்படி கூட்டத்துக்கு வந்துச்சு? 33 ஆம்புலன்ஸுகள் ஏற்கனவே கூட்டமாக வரவழைக்கப்பட்டது யார்? 108 ஆம்புலன்ஸுகள் 8 நின்றுருக்கிறது அரசு சார்பில். தாவேக்கா சார்பில் 108 ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீறி இப்படி இது எப்படி இருந்துச்சு? சரி, தண்ணி பாட்டில் கொடுத்தீங்க, தண்ணி பாட்டிலுக்குள்ளே தண்ணி தான் இருந்துச்சா, தண்ணிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆம்புலன்ஸுக்குலாம் ஆக்சிஜன் இருந்ததா இல்லை வேற எதுவும் இருந்ததா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக தாவேக்கா மேலே பழிய போட்டுட்டா நீங்க கூட திமுக மேல போடுறீங்க. இல்லை, நீங்கள் தப்பிச்சுக்கணும். இல்லை, நீ கூட திமுக மேலே போடுறதா சொல்கிறாங்க. ஆளும் அதிகார வர்க்கத்தை வழிநடத்தக்கூடிய அயோக்கிய கும்பல் யார் சொல்லுங்கள்? நீங்கள் தானே காவல்துறையை வழி நடத்துறீங்க. முதல்ல அங்கே இந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள், உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா அவர்கள், நாங்கள் 500 காவலர்களை உள்ளே இறக்கணும். 500 காவலர்கள் நாங்கள் எங்கேயும் கண்ணில் தென்படலை, எந்த வீடியோலையும் மாட்டலை. ஆக ஆட்சி நிர்வாகம் கேடுகட்ட ஆட்சி நிர்வாகம். எல்லா துறைகளிலும் செயலிழந்து போய் கிடக்கிறது. எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது.